வரங்களை குறித்து பார்க்கிறோம். அந்த வரங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வரங்கள் என்றால் என்ன? நம்ம தொடர்ந்து அந்த வரங்களை குறித்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த வரங்கள் என்ன செய்யும் என்பதையெல்லாம் நாம் பார்த்து வருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது அந்நிய பாஷை என்ற வரம் நமக்குள்ளே இறங்கி வரும் என்பதை நாம் போன வாரத்தில் பார்த்தோம். அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு ரகசியத்தை பேசுகிறான். பக்தி விருத்தி, தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அது மாத்திரமல்ல, அந்நிய பாஷை பேசுகிறவன் ஆவியில அவன் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறான் என்பதாக நாம் போன வாரத்தில் நாம் அந்நிய பாஷைனா என்ன, பற்பல பாஷைகள்னா என்ன என்பதை குறித்து நாம் போன வாரத்தில் நாம் பார்த்தோம். இந்த வாரத்தில் அதனுடைய தொடர்ச்சியாக நாம் தீர்க்க தரிசனம் என்கிற வரத்தில் ஒரு பாகத்தை பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம் ஒரு பாகத்தை பார்ப்போம். இனி வரக்கூடிய காலங்களில் தீர்க்க தரிசனம் என்றால் என்ன, தீர்க்க தரிசனத்தினுடைய காரியங்கள் எதை செய்யும் என்பதையெல்லாம் வரக்கூடிய நாட்களில் வேத வசனத்தின் ஆதாரத்தோடு அந்த வரத்தை ஏன் நாம் நாட வேண்டும் என்பதை நாம் கண்டு கொள்ள போகிறோம். அதனால இன்றைக்கு 1 கொரிந்தியர் புத்தகம் 14ஆம் அதிகாரம் முதல் வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. தீர்க்க தரிசன வரங்கள் என்றால் என்ன என்பதை விளக்குகிறது. வாசிங்க பாகம் 1 கொரிந்தியரின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் முதல் வசனம். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள். விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். ஆமென். 2 காரியங்களை பவுல் இந்த நிருபத்தில் எழுதும் பொழுது எழுதிவிட்டு சொல்லுகிறார். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை நாடுங்கள். அது மாத்திரமல்ல, மூன்றாவது சொல்லுகிறார், தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். அன்பை நாடுங்கள், ஞான வரத்தை விரும்புங்கள், தீர்க்க தரிசனத்தை விரும்புங்கள். ஆமென். 2 விருப்பத்தை அவர் தெரிவிக்கிறார். ஒன்று ஞான வரங்கள், இன்னொன்று தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் என்பதை குறித்து தான் நாம் இன்றைக்கு கொஞ்சம் அதை எலாபரேட் ஆக we are going to see what is the prophecy, the gift of prophecy, why the Paul says to us, why it is needed in our life. நாம் அந்த தீர்க்க தரிசனம் என்கிற வரம் ஏன் நமக்கு அது முக்கியத்துவம் நிறைந்ததா இருக்கிறது என்பதை பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஒன்று ஆங்கிலத்தில் அழகாக சொல்வது, pursues love and desire spiritual gifts, but especially that you may prophesy. Especially desire என்பது வேற, especially you have to have prophecy gift in your life. நம்முடைய வாழ்க்கையில் தீர்க்க தரிசன வரம் நமக்கு வேண்டும் என்பதாக ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். என்னதான் நம்ம தீர்க்க தரிசனம் சொன்னாலும் நம்முடைய மக்கள் அதுக்கு செவி கொடுத்தாலும் அதை ஆண்டவர் மாற்ற முடியும். ஆனா தீர்க்க தரிசன வரங்களை நாட வேண்டும் என்று சொல்லுகிறார். அது எப்படி நாடணுமா? அந்த தீர்க்க தரிசன வரத்தை குறித்து வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? What we are going to learn about the prophecy in our life. தேவன் நமக்கு தருகிற தீர்க்க தரிசனத்தை குறித்து வேதம் எப்படி நமக்கு தெளிவுபடுத்துகிறது? ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். எந்த வேத வசனத்தின் ஆதாரத்தின்படி தீர்க்க தரிசனத்து நமக்குள்ளே வரும் பொழுது என்ன மாற்றங்கள் வரும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். 3வது வசனத்தை வாசிங்க. அதே 2 கொரிந்தியர் 14:3 வாசிங்க. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதல் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஒரு மனிதன் அவன் என்ன செய்கிறானா? பக்தி விருத்தி உண்டாக, புத்தி அடைய, ஆறுதல் அடைய பேசுகிறான். நம்ம என்னதான் தீர்க்க தரிசனம் சொன்னாலும் பக்தி விருத்தி நமக்குள்ளே உண்டாகணும், புத்தி உண்டாகணும், ஆறுதல் உண்டாகணும். இந்த 2 காரியங்களை, 3 விதமான காரியங்களை 2 காரியமாக அடக்கி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பக்தி விருத்தி, புத்தி,
அடுத்தது ஆறுதல். இந்த பக்தி விருத்தியும் புத்தியும் முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது. பக்தி விருத்தினா என்ன, புத்தினா என்ன? ஆங்கிலத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. எடிஃபிகேஷன், எக்ஸார்டேஷன், கம்ஃபர்ட். எக்ஸார்டேஷன் அப்படி என்பது, எடிஃபிகேஷன் என்பது நம்முடைய வாழ்க்கை சீர் செய்கிறது. நாம் சொல்லுகிற தீர்க்க தரிசனங்களை கேட்டு, தீர்க்க தரிசன வசனங்களை கேட்டு ஒரு மனிதன் கீழ்ப்படியவில்லை அப்படின்னா அவன் எப்படிப்பட்டவனா? நல்ல மழை பெய்யுது, அந்த தண்ணீர் உறிந்து கொண்டு தண்ணீரற்ற நிலம் போல இருக்கிறது, அதை போல இருக்கு காய்ந்து போன மனிதனாய் இருக்கிறான். அந்த நிலத்தை போல ஒன்றுக்கும் உதவாதவனாய் இருக்கிறான். ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு தன் பக்தி விருத்தி அடைகிற ஒரு மனிதன் நல்ல நிலம் போல இருக்கிறான். அதுல தண்ணீர் ஊற்றப்பட்ட உடனே, விதைத்த உடனே உழைத்தெழும்புகிற ஒரு நல்ல நிலமாய் காணப்படுகிறான். ஆமென். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. எடிஃபிகேஷன் மீன்ஸ் வாட்? 4ஆம் வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 14:4 வாசிங்க. அந்நிய பாஷையில் பேசுகிறவர், அந்நிய பாஷையில் பேசுகிறவர் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறார். நல்லா கவனிங்க. அந்நிய பாஷையில பேசுகிற என்ன பண்றானா? he himself edification, he himself edified his life. அவனுடைய வாழ்க்கை தன்னைத்தானே அவன் மாற்றிக் கொள்ளுகிறான். அடுத்தது உண்டாக பேசுகிறார். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். ஆமென். ஒரு மனிதன் தீர்க்க தரிசனம் உரைத்தால் அந்த தீர்க்க தரிசனம் சபைக்கு பக்தி விருத்தியை கொண்டு வரும், சபைக்குள்ள பக்தி விருத்தியை கட்டளையிடும், சபைக்குள்ள பக்தியை அதிகரிக்கும். ஆமென். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சபைக்குள்ள பக்தி இருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. வேஷமாகவே மனிதன் திருகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான் என்று சொல்லி பிரசங்கி மிக அழகாக சொல்லி இருக்கிறான். காரணம் என்ன? தீர்க்க தரிசனங்களை ஏற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டத்தார் இயேசுடைய வாழ்நாட்களில் இருந்தார்கள். இப்பொழுதும் ஒரு கூட்டத்தார் சபையில இருக்கிறாங்க. என்ன? பக்தி விருத்திக்கல்ல, தன் கடமைக்காக ஏதோ ஆலயத்துக்கு போறோம், ஏதோ ஞானஸ்தானம் எடுத்துக்கோ. அங்க மற்ற ஹிந்துல போனா அங்க செலவு அதிகம், இங்க கிறிஸ்தவத்துல வந்து செலவு கம்மி. நம்ம அதுக்காக கர்த்தரை தேடுவோம், நம்ம அதுக்காக போய் சும்மா போயிட்டு வருவோம் அப்படின்னு வருகிற ஒரு கூட்டம் எல்லா சபைகளிலுமே நிரம்பி இருக்கிறது. ஏதோ போய் வர உண்மையாய் கர்த்தரை தேடுகிற கூட்டம் குறைவு. இந்த உண்மையா தேடுற கூட்டத்தை நீங்க எப்ப பார்க்கலாம்னா, உபவாச ஜெபம் வைங்க, அந்த கூட்டம் உண்மையாய் தேடுகிற கூட்டம் அங்க இருக்கு. நீங்க மற்ற நேரத்துல கூட்டுங்க, யாரோ ஒரு பிரசங்கியார் வருகிறார், அவர் வர்றாருன்னு சொல்லுங்க, மெடிக்கிட்டு மேனா மெடிக்கி பண்ணிட்டு வந்து உட்கார்ந்து முன் ரோல உட்கார்ந்து இருக்கிற சிலரை நீங்க பார்க்க முடியும். எல்லா சபையில, நம்ம சபையில மட்டும் இல்ல, நம்ம சபையில எந்த நேரத்திலையும் வராது. இது எதுக்கும் கீழ்ப்படியாது. இது வந்து சபையிலே சேர்த்துக்கொள்ள முடியாத ஒரு வம்ச வேலையை சார்ந்து. இது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க என்னதான் சொன்னாலும் அது வராது. அதுக்கு சுட்டு போட்டாலும் சொரணை கிடையாது. அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் மற்ற சபைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய பிரசங்கியார் வருகிறாருன்னா அப்படி மினிக்கிட்டு வந்து உள்ள முன்னாடி உட்காந்து ஒரு ஜெபத்துக்கு கூப்பிடுங்க, பாஸ்டர் இன்னைக்கு தான் பாஸ்டர் வேலை, அன்னைக்கு வந்தியே. அப்ப தேவனுடைய வார்த்தையை நான் தீர்க்க தரிசனம், எனக்கு யாராவது தீர்க்க சொல்ல மாட்டாங்களா? கையை வச்சு அவர் எதையாவது எனக்கு 4-3 சொல்லிட்டாருன்னா அதை தேடி போகிறவர்கள். இப்ப தீர்க்க தரிசனம் வர நமக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஜனங்கள் எப்படி நம்ம பார்ப்பாங்கன்னா இயேசுநாதரை தூக்கி போட்டுருவாங்க. நம்மளை முதன்மைப்படுத்தி என்ன முதன்மைப்படுத்திக்குவான்? இயேசுநாதர் தேவையில்லை, பாஸ்டர் தெரியும், அவர்கிட்ட கேட்டா போதும். உலகம் அப்படிப்பட்ட உலகம். ஏமாற்றி வாழ்க்கையை நடத்துகிற நிறைய ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. தீர்க்க தரிசனமே தெரியாது அவனுக்கு, தீர்க்க தரிசனம் என்னன்னே தெரியாது. சும்மா கண்ணை மூடிட்டு எதையாவது ஒன்று சொல்லிட்டு, அதல்ல கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை சபைக்கு சொல்லும் பொழுது சபை பக்தி விருத்தி அடைகிறது. He is edifying the church through the word of God. It is called prophesying. நாம் தீர்க்க தரிசனம் சொல்லும் போது அந்த சபை பக்தி விருத்தி அடையணும்.
ஜனங்கள் குத்தப்படணும், ஜனங்களுடைய இருதயத்துல குத்தப்படணும், ஜனங்களுடைய இருதயத்துல அந்த வேதனை உண்டாகணும், பக்தி அடையணும், அவருடைய கண்கள் திறக்கப்படணும். நம்ம நினைக்கலாம், ஏன் கண்ணை மறைக்கலாம்? நீங்க பாஸ்டருக்கு என்ன பார்க்கவா போறாரு? நான் போய் இங்க போய் கூட்டத்தோட போறது பாஸ்டர் பார்க்கவா செஞ்சாரு, அங்க போய் நம்ம போய் அதை வாங்கும்போது பாஸ்டர் பார்க்கவா செஞ்சாரு, இதை போய் வாங்கும்போது பாஸ்டர் பார்க்கவா செஞ்சாரு அப்படின்னு நம்ம கண்களை மறைக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது 2 ராஜாக்களின் புத்தகத்துல, நீங்க வீட்டுல போய் வாசி பார்த்துக்கோங்க, நாகமான் என்கிற குஷ்டரோகி எலிசாவின் இடத்துல வந்து தான் சுகமாக வேண்டும் என்று அவன் இடத்துல விரும்பின பொழுது எலிசா சொல்லுகிறான், நீ யோர்தான்ல போய் முங்கு, 7 முறை முங்கு, உன் வியாதி சுகம் அடையும். யோர்தான்ல போய் முங்குறான். அவன் சொல்றான், எங்க ஊர்ல இல்லாத நதியா சாக்கடை மாதிரி ஓடிட்டு இருக்கிற யோர்தான்ல போய் முங்க சொல்லி அவனுக்கு நியாயமா இருக்கான்னு சொல்லி திட்டிட்டு அவன் கோபமாய் புறப்பட்டு போனப்ப வேலைக்காரன் சொல்றான், தகப்பனே. அவன் சொன்ன வேர்டு நீங்க எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவ்டா இருக்கும். அந்த வேர்டை வாசி, தகப்பனே. பெரிதாகிலும் சிறிதாகிலும் ஒரு காரியத்தை சொன்னாலே என்ன பண்ணிருப்பீரு? செய்திருப்பீர். அவன் என்ன சொன்னான்? தண்ணியில குளிக்க சொன்னான். குளிப்போமே, உங்களுக்கு சுகம் உண்டாகணுமே. இவன் சொன்ன வார்த்தை அவனை தொட்டது. அவன் போய் குளிக்கிறான். குளிச்ச உடனே முங்குறான். குளிக்கல, முங்கி எழும்புறான். 7 முறை முங்கும் பொழுது அவனுடைய வியாதி சுத்தமா மாறிடுச்சு. ஆண்டவருடைய பரிபூர்ண சுகமாக்கிட்டார். புதிதாய் பிறந்த குழந்தைகளுடைய மாம்சத்தை போல அவருடைய மாம்சம் மாறிடுது. அப்படியே மகிழ்ச்சியா ஓடி வர. எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க, எப்படி இருக்கும்? அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. நான் ஜோம் பண்ணிட்டே வரேன். இந்த நாட்கள் நான் ஜோம் பண்ணிருக்கேன். இந்த பிரசங்கத்தை நான் பிரசங்கம் பண்ணும்போது சபைக்குள்ள ஆவியானவர் ஊற்றப்பட்ட வரங்கள், ஒவ்வொரு வரங்களும் ஜனங்களுக்கு கிரீஸ். ஆமென். I need it to be, it to operate. நீங்க நல்லா ஜோம் பண்ணுங்க. அற்புதங்களை செய்யும் சக்தி அந்த வசனத்தை, அந்த வரத்தை குறித்து நாம் பிரசங்கம் பண்ணும் பொழுது, God must heal those who are expecting miracle from him. ஆண்டவரிடத்தில் யாரெல்லாம் அற்புதம் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் அற்புதம் செய்வார். நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த வரங்கள், ஆண்டவர் ஒவ்வொரு வரங்கள், நீங்க என்னைக்கு எந்த வரம் பேச சொல்லுவான்னு தெரியாது. இன்றைக்கு நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தப்ப ஆண்டவர் சொன்னார், தீர்க்க தரிசனத்தை குறித்து பேசு. அதனால பேசுறேன். அப்ப அந்த நாகமான் அவன் போயிட்டான். போய் அந்த முங்கிலாம் வந்துட்டான். இப்ப எலிசா கிட்ட வந்த பொழுது எலிசா சொல்லுகிறான், ஒரு காணிக்கையை கொண்டு வருங்க. காணிக்கையை கொண்டு வந்து வெளியே நிற்கான். உள்ள வரல. நம்ம ஆட்கள் நிறைய பேர் காணிக்கை பாக்கெட்லேயே வச்சுட்டு இருப்பாங்க, காணிக்கை வீட்டில் போட மாட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? பாஸ்டர் எடுத்தா போடுவோம், எடுக்கலாம் அப்படியே போயிடும். நீங்க நிறைய பேர் பாருங்களேன், என்கிட்டே வந்து கடன் சொல்றது, பாஸ்டர் இன்னைக்கு நான் காணிக்கை எடுத்துட்டு வரல, நாளைக்கு எடுத்துட்டு வந்து நான் அடுத்த வாரம் வரும்பொழுது போடுங்க. நான் சொன்னேன், சேர்த்து போடுவீங்களா சேர்க்காம போடுவீங்களா? அப்படியே கேட்க முடியும். நீ காணிக்கை எனக்கா தர. முதல்ல நம்ம எண்ணங்கள் மாறணும், நம்ம சிந்தனைகள் மாறணும். எதுக்கு காணிக்கை கொடுக்கணும் அதுக்கு எவனும் கொடுக்கறது கிடையாது. ஒரு குழந்தை பிரதிஷ்டை பண்ணா காணிக்கை நம்ம கொடுக்கறது கிடையாது. வேற எதுக்குமே நமக்கு எந்த ஃபங்க்ஷன் நடத்தினாலும் நமக்கு காணிக்கை எவனும் தர்றது கிடையாது. ஆனா காணிக்கை போடும்போது பாஸ்டர் எடுப்பாரா? அதுலயும் சிலர் நல்ல விவரமுள்ள ஆளு. ஈவினிங் சர்வீஸ்க்கு வரும்போது பாஸ்டர் காணிக்கை எடுக்க மாட்டா நல்லா தெரியும். ஏன்னா ஈவினிங் சர்வீஸ்ல அவர் காணிக்கை எடுக்க மாட்டார். ஆனா நான் இப்ப எடுக்கிறேன். இப்ப அதையும் விடுறது கிடையாது. இந்த மனிதன் காணிக்கைலாம் வச்சுட்டு வாசல்ல நின்றுட்டு அவன் என்ன சொல்றான், நான் ஒரு காணிக்கை எடுத்துட்டு வந்திருக்கேன், நீ வாங்கிக்கோ. அவன் உள்ள இருந்தே சொல்றான், எலிசா ஓடிடு, எனக்கு உன் காணிக்கையும் வேணாம், ஒண்ணு வேணாம், நீ போ, இடத்த காணிக்கை. ஆனா இவனோடு கூட இருந்த கேயாசி என்கிற வேலைக்காரன் அந்த காணிக்கையின் மேல ஆர்வம் ஆயிடுச்சு. தீர்க்க தரிசனங்கள் தேவனுடைய சபையில ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்காமல், பாஸ்டர் எங்க பார்க்க போறாரு, அவருக்கு என்னையா தெரியும்? நான் 10 பேரை கொண்டு போய் நான் வந்து கோட் சூட்டு வாங்கினாலும் 30 பேரை கொண்டு போய் நான் போட இடத்துல அவருக்கு என்ன தெரியும்? அது தெரியுமா? எங்கேயாவது அந்தாலும் எங்கேயாவது மூளையா கிடக்கா, கூப்பிட்டா வர போற, வாயா ஜபத்துக்கு வாயானா வருவான். அதனால வந்து இப்படி இதை பண்ண அதை பண்ணுன்னு சொன்னா அதனால செஞ்சுட்டு போவான். அடிமை. அந்த மாதிரி தான் நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு மதிக்கிறதே கிடையாது. நம்ம நிறைய நேரத்தில் நம்ம மதிக்காதனால தான் நம்ம வீணா போறோம். அது நிறைய உண்மை. இந்த கேஎஸ்சி போறான். அவன் கேஎஸ்சி பின்னாடி போகும்போது இவன் போய், எனக்கு ஒருத்தர் வந்திருக்காருப்பா, நான் கொஞ்சம் வெள்ளியும்
ஒரு மாற்று வஸ்திரம் இவனுக்கு கேட்கலாம். அவன் சொல்கிறான் 2 மாற்று வஸ்திரம் 2 தாளந்து வெள்ளி எடுத்துகிட்டு போ. வேலைக்காரன் கையில் வச்சு அனுப்புகிறான். வாங்கிட்டு வந்து இவன் வீட்டில் வச்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி எலிசா கிட்ட வந்து நிற்கிறான். எலிசா கேட்குறேன், எங்கடா போனேன்? ஆளக்கான கொஞ்ச நேரம் அந்த வெளியில் ஒரு பெரிய கூட்டம் வந்துச்சு. அந்த கூட்டத்துக்கு பின்னாடி போனேன். ஐயோ எங்கே ஆண்டவனு, நான் உங்ககிட்ட உங்கள் பாதத்தில் நான் இங்கே தான் சுற்றிட்டு வரேன், நான் எங்கே அங்கெல்லாம் போனேன். அதாவது செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எனக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது, எனக்கு தெரியாமலே நடந்துச்சுன்றது. சில சொல்லுவாங்கல்ல, எனக்கு தெரியாமலே நடந்துச்சு. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள்ல நம்ம வந்து பார்த்து நம்ம தான் கஷ்டப்படுறோம். வேற நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம கஷ்டப்படணும், அவ்வளோதான். ஆண்டவர் நம்ம தரலாதான் எழுதி வச்சிருக்க, கஷ்டப்படு அப்படின்னு கஷ்டப்படுறோம். இவன் கேட்குறான், நீ போய் அந்த இடத்துல நிற்கும் போது என் மனம் உன்னோடு வரவில்லையா? இதான் தீர்க்கதரிசனத்தினுடைய இருதயம். ஆமே. ஒரு தேசத்தை அல்லது ஒரு சபையை அல்லது ஒரு ஜனத்தை வழிநடத்தும் பொழுது அந்த ஜனத்தை குறித்த கரிசனை அந்த தீர்க்கதரிசிக்கு இருக்கணும். ஒரு போதகராய் இருக்கிறவனுக்கு தன்னுடைய ஆடுகளை குறித்த அக்கறை இருக்கும். அந்த ஆடுகளை குறித்த நிலைமை அவனுக்கு தெரிந்திருக்கணும். அந்த ஆடுகள் சாப்பிட்டுச்சா, தண்ணி குடிச்சான்றது அவனுக்கு தெரிந்திருக்கணும். ஆமே. ஆடு நிறைய திட்டு வேலை பண்ணும். அப்போ மெய்ப்பன் என்ன பண்ணுவான்னா, நீங்க பாத்தீங்கன்னா ஆடு பண்ற திருட்டு வேலைகளை நீங்க மெய்ப்பன் என்ன பண்ணுவான் தெரியுமா? கொஞ்சம் நினைக்கிறேன். மெய்ப்பன் 2 வச்சிருப்பான், ஒரு தடி ஒரு கோல் வச்சிருப்பானா? நீங்க பாத்துருக்கீங்களா? மெய்ப்பண்ண யாரும் தெரியுமா? முதல் ஆடு மேய்க்கிறேன், உங்களுக்கு அப்படிதான் சொன்ன. ஆடு மேய்க்கிற ஆட்டு இடைய 2 கையில வச்சிருப்பான். சொரட்டுக்கோல் வச்சிருப்பான், ஒரு தடி வச்சிருப்பான். சொரட்டுக்கோலை தோல்ல வச்சிருப்பான், தடியை கையில வச்சிருப்பான். இந்த தடி எதற்கு? சொரட்டுக்கோல் எதற்கு? சொரடு எதற்குன்னா கிளைகளை வளைத்து கொடுப்பதற்கு. ஆடு சாப்பிடுவதற்கு. இப்போ கொடுக்கப்பள்ளி மரத்தெல்லாம் நீங்க வளைக்க முடியாது, முள். இந்த சொரடு இருந்துச்சுன்னா அவன் எடுத்து போட்டானா இது அழகாக சாப்பிட்டா 4 கிலோ கறி எக்ஸ்ட்ராமா. இந்த கொடுக்காப்பள்ளியெல்லாம் போட்டிங்கன்னா நல்ல ஸ்ட்ரென்த், அது சத்து நிறைய வரும். அதனுடைய அந்த பல்ச் அதிகமாக இருக்கும். அப்போ அவனுக்கு தெரியும் எந்த கொப்பை கிடிச்சு போடணும், எந்த கொப்பை உடைச்சி போடணும், எந்த கொப்பை கொடுக்கணும். இந்த தடி வச்சிருக்காங்கல்ல, இந்த தடி எதுக்கு தெரியுமா? எந்த ஆடெல்லாம் கீழ்ப்படியிலையோ முட்டியிலே நான் வைப்பான். வேற எங்கேயும் அடிக்க மாட்டான், இடுப்புலாம் அடிக்க மாட்டான், முட்டியிலே வைப்பான். வச்சோடனே நொண்டும், தூக்கி தோல்ல வச்சுக்குவோம். செய்வியா, மீறுவியா? எல்லா ஆடுகளோடும் உனக்கு போக முடியும், உனக்கு தனி வழியை காமிச்சிட்டு போவியா? அப்படி அந்த மாதிரி நம்ம ஆடுகளுக்கு தடி எடுத்துட்டு வந்து வச்சுன்னா எத்தனை ஆடு நொண்டியா இருக்கும் தெரியுமா? எத்தனை ஆடு நடக்கவே முடியாம இருக்கும் தெரியுமா? நம்ம செய்ய வேணாம், அவ செய்யும். அவர் தான் நல்ல இப்ப நான் சொல்றேன், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு என்ன பண்ணும்? செவி கொடுக்கும். நீங்கள் செவி கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளும். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தா அவர்கள் தேவனுடைய ஆடுகள் என்று சொல்லுகிறார். என்னுடைய மந்தை, என்னுடைய மந்தையின் ஆடுகள். செவி கொடுக்கலாம், நீங்க யாரும் தெரிஞ்சுக்கோங்க. அப்ப நீங்க ஆடு இல்ல, ஓனாயா இருப்பீங்க. நீ யோசிச்சு பார்த்துக்க, உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து கொள்ளுங்கள். என்னை நானே நிதானித்து அறிய வேண்டும். ஆமே. நான் போதிக்கிற நானு, உங்களுக்கு பிரசங்கிக்கிற நானு, உங்களுக்காக திறப்பில் என்று செபிக்காம, உங்களுக்காக கருத்தாய் நான் தேவ சமூகத்தில் போராடாம, உங்களுக்காக நான் வேண்டுதல் செய்யாம இருந்தேன், நான் பாவம் செய்கிறேன்னா இருப்பேன். உண்மை தானே? நான் உங்ககிட்ட ஜோம் பண்ணாம, உங்களுக்காக வேண்டுதல் பண்ணாம, நான் பாட்டு வந்து அப்படியே ஜென்டலா பிரசங்கம் பண்ணிட்டு போனேன்னா ஆண்டருக்கு அப்ப நீ என்னடா ஜோம் பண்ண, என் ஆடுகளை போய் கொள்ளையடிக்கிற நீ அப்படிதான் சொல்லுவாரு. ஆனா நான் உண்மையாய் இருந்தா கர்த்தர் சொல்வாரு, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு கீழ்ப்படி. ஆமே. என் ஆடுகள் என் ஆராதனைக்கு நேரத்துக்கு வரும். இன்னைக்கு நம்ம சொல்ல போனா எப்படி சொல்லணும்? என் ஆடுகள் என் ஆராதனைக்கு என்ன பண்ணும்? நேரத்துக்கு வரும். நம்ம நேரத்தை பார்த்துட்டு தான் புடவை கட்டவே ஆரம்பிக்கும். நேரத்தை பார்த்துட்டு தான் குளிக்கிறதுக்கே போகும். என்ன 2 வார்த்தை கேட்பாரு, அதை கேட்டு பழகி போச்சு. சூடு சோறு எல்லாம் எடுத்து போச்சு, அதெல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன? இது ஒரு தீர்க்க தரிசனத்திற்கு இதே போல நம்ம வாழ்க்கை இருந்ததுன்னா, தீர்க்க தரிசனமான காரியத்திற்கு நம்முடைய வாழ்க்கையில எச்சரிப்பு வரும்பொழுது இதே நிலைமை இருந்ததுன்னா என்ன வரும்னு பாருங்க. 24ஆம் வசனம்.
கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் ஆ. அவிவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்துவிக்கப்பட்டும் எல்லாராலும் நிந்திக்கப்பட்டும் இருப்பான். நிதானிக்கப்பட்டும் இருப்பான், நிந்திக்கப்பட்டும் இருப்பான். அதான் பைபிளை வாசிக்கணும், தூக்கி வீசக்கூடாது. பைபிளை கையில தூக்கிட்டு வாங்க, குப்பத்தொட்டில் போடுற மாதிரி போட்டு வைக்கக்கூடாது. பைபிள் குடிக்க வேண்டிய மதிப்பு கொடுத்தா தான் அது வரும், படிக்கும் போது அது வரும், இல்லைன்னா வராது. உணர்த்துவிக்கப்படுவான், நிதானிக்கப்படுவான். என்ன பண்ணுவான்? உணர்த்துவிக்கப்படுவான். இப்போ ஒரு சபையில ஒரு தீர்க்க தரிசனம், ஒரு காரியத்தை கர்த்தர் பேசுகிறார் அப்படின்னா, அந்த போதகர் பேசின பின்பு அந்த ஜனங்கள் எனக்கு தான் கர்த்தர் பேசினார் அப்படின்னு சொல்லுகிற காரியம் உண்டாகும். இல்லைன்னா சொல்லுவாங்க, அவர் யாரையும் தாக்குறாரு இன்னைக்கு, அது மட்டும் தெரியுது, யாருன்னு தான் தெரியல, குறிப்பிட்டு நாங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. யாருக்கு மெய்ப்பன் சொல்லுகிறவன் எந்த ஆட்டுக்கு புரியணுமோ அது அவங்களுக்கு புரியும். அது சொல்லும், பாஸ்டர் என்னதான் இன்னைக்கு எனக்காக தான் பேசினாரு, நான் பேச வேண்டிய யாரையும் போய் யாரையும் குற்றப்படுத்தி கேவலப்படுத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் எனக்கு என்ன சொல்ல சொன்னார் அதை மட்டும் சொல்றேன். எனக்கு இன்னைக்கு காலையில் நான் உட்காந்து தேவ சமூகத்துல இரவெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு காலையில ஒரு 3:30-4 மணிக்கு நான் நெடும்பி தேவ சமூகத்துல உட்கார்ந்து நான் ஜெபித்த பொழுது, நான் இந்த வசனத்துக்காக என்ன ஆண்டவர் இன்னைக்கு என்ன வரங்களை குறித்து பேச வேண்டும் என்று சொன்ன பொழுது, ஆண்டவர் என்ன எழுதி கொடுத்தாரோ அதை தான் நான் இங்க உட்காந்து பேசுறேன். நான் வேதத்துல இருந்து கூட நான் அதை இதுல எழுதி வச்சிருக்கேன் எல்லாத்தையும் உணர்த்து வைக்கப்பட்டு. அப்ப நான் ஒவ்வொன்றையும் நான் டிக்ஷனரி எடுத்து அந்த நெட்ல போய் சர்ச் பண்ணி இந்த வேர்டுக்கு கரெக்டான ப்ரொனன்சியேஷன் என்ன அப்படின்னு சொல்லி உணர்த்துவிக்கப்படுவது என்பதற்கு கன்வின்ஸ்டு அப்படின்னு சொல்லி ஆங்கில வேதாகமத்தில் இருக்கு. கன்வின்ஸ்டு பை ஆல். அதை தமிழாக்கம் பண்ணினோம்னா தீர்க்க தரிசனத்தின் மேல் அவனுக்கு நம்பிக்கை வரும். அதாவது அவனை நம்ப வைப்பார் கர்த்தர். நம்பவை, அதுதான் அது கரெக்டான அதாவது என்னன்னா கன்வின்ஸ்டு அப்படின்றதற்கு சரியான பொருள்பதம் நம்பவை அல்லது நம்பிக்கை. இப்ப தேவனுடைய வார்த்தையின் மேல ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை இருந்தால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை செழிப்படையும். தேவனுடைய வார்த்தையின் மேல் ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை அற்று போய்விட்டால் தேவன் அவனை ஆசீர்வதிக்க முடியாது, செழிப்பை தர முடியாது. ஆமென். இங்க உட்கார்ந்து கேட்கும் போது நல்லா இருக்குது, வெளியில நம்ம பிராக்டிக்கலா போகும்பொழுது பிரச்சனையா இருக்குது. இந்த பிராக்டிக்கலா எனக்கு ஒத்து வரலையே, ஐயோ என் வேலை சொல்றதுக்கு இது ஒத்து வரலையே, கர்த்தருக்காக உண்மையா இருக்கணும் தான் நினைக்கிறேன், ஆனா எனக்கு இந்த நேரத்துல என்னை யார் எதுவும் சொல்லிடுவாங்களோ, என்னை இப்படி கேவலமா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி நானா எதையாவது போட்டு பூசிக்கிட்டு ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். ஐயோ காரியத்தை போல அவ்வளவு மேக்கம் கேவலம். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா சாதாரணமா நீங்க உங்களை நல்ல சோப் போட்டு மூஞ்ச கழுவிட்டு போய் கண்ணாடியில பாருங்க, அவ்வளவு அழகா இருக்கும். உண்மையில நீங்க நல்ல சோப் கூட கழுவாதீங்க, பெனையில போட்டு கழுவிட்டா போய் பாருங்க, நீங்க அவ்வளவு நல்லா இருப்பீங்க, அவ்வளோ அழகா இருப்பீங்க. நான் பார்த்துருக்கேன். நீங்க சாதாரணமா முகத்தை கழுவிட்டு குளிச்சுட்டு நீங்க போனீங்கன்னா கூட அவ்வளோ அழகா இருப்பீங்க. உங்க முகம் பொழிவா இருக்கும். சிலர் போய் தீட்டிட்டு வருது பாருங்க, ஐயோ ஐயோ காசு கொடுத்து, இந்த பழமொழி சொல்லுவாங்க, காசு கொடுத்து சூனியம் வைக்கிற கதை. அவன் என்னென்னத்தை போடுவான்னு தெரியும், எல்லாத்தையும் அப்பி, மூஞ்சில் அப்பி, வாயில் அப்பி, முதுகில் அப்பி, கழுத்தில் அப்பி, கையில் அப்பி, பருமை பார்த்தீங்கன்னா பேயோட மோசமாக இருக்கும். அந்த வீடியோவை நீங்கள் மறுபடியும் போட்டு பாருங்கள், அந்த முகத்தை நீங்கள் மறுபடியும் எடுத்து பாருங்கள், நீங்கள் பார்த்து உங்களுக்கே பயம் வந்துடும், இது பொம்பளை தானா இல்லை பொம்பளையா இல்லை வேறு ஏதாவது உருவமா அப்படின்னு வந்துடும். நான் அப்படி ஒரு இடத்துக்கு போயிட்டு மிரண்டு போயிட்டேன் சில விஷயங்களை பார்த்து. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ மேக்கப், கண்ணுக்கு ஒரு கலரு, கண்ணுக்கு 3-4 கலர் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா வலிச்சு எடுக்கலாம், வலிச்சு எடுத்தால் ஒரு டப்பா நிறையா வரும். ஆண்டவர் சொல்ற இயற்கையிலே தெய்வம் நல்ல மேன்மையான அழகை நமக்கு தந்திருக்கிறார். உண்மைதான், மேன்மையான அழகை தந்திருக்கிறார். என் மூஞ்சில பருவம் நிறைய, அந்த கரும்புள்ளி நிறைய இருக்கு.
சுகர்னால எனக்கு நிறைய அந்த மாதிரி கொப்பளங்கள் நிறைய வந்துச்சு. அப்போ சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் வந்து இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அப்படி எடுத்துக்கணும், இப்படி எடுக்கணும். நான் எதுவுமே எடுக்கல. யார் ரொம்ப கம்பல் பண்ணி ஒருத்தவங்க சொன்னாங்கன்றதுல ஒரு க்ரீம் வாங்கி போட்டேன். அதையும் இப்போ விட்டுக்க. அது ஒரு கொஞ்ச நாள் போட்டிருப்பேன், ஒரு 2 வாரம் போட்டிருப்பேன். நான் எப்போ ரட்சிக்கப்பட்டேன்னு அதுலேருந்து பவுடர் போடுறதெல்லாம் கிடையாது. நான் பல இடத்துல பிரசங்கம் பண்ண போயிருக்கேன். பல இடத்துல பிரசங்கம் பண்ணதுக்கப்புறம் என்னை பார்த்து மக்கள் சொன்ன சில காரியம், சிலர் சொல்லியிருக்காங்க, உங்கள் முகத்தையே பார்க்க முடியல அப்படின்னு இருக்காங்க. உங்கள் முகத்தில் ஒரு பிரகாசம் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எங்கேருந்து வருங்க? எந்த பியூட்டி பார்லர் எவ தருவா? அவள் எண்ணத்தை போட்டு கலக்கிறாள் நமக்கு தெரியாது. அதை நம்ம போட்டு மூஞ்சில் பூசிக்கிறோம். அதை எப்படி செய்கிறாங்கன்னு நான் உங்களுக்கு ஒரு நாள் கூட்டு போய் காமிச்சுன்னா அதோட வாழ்க்கையில் நீங்கள் அந்த பக்கம் தலையை பவுடரே போட மாட்டீங்க. பவுடர் மண்ணு தானே, களிமண். களிமண்ணை சுட்டு அதை ப்ளீச் பண்ணி அந்த இதுக்கு சென்ட் சேர்த்து அதை சலித்து அதுதான் நமக்கு பவுடராக கொடுக்குறாங்க. நீங்கள் மேட்டுப்பாளையத்தில் ஒரு கம்பெனி இருக்குது, போய் பாருங்கள். அவன் அந்த அழுக்கை ஒரு இடத்துல கொட்டுவான். கோலமாவுக்காரன் அதை அள்ளிட்டு போய் அந்த கோலமாவில் கலந்து அதை வெள்ளையாக்கிடுவான். நிறைய விஷயம் நிறைய இருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, அந்த வெளியில் போய் நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். நான் என்றைக்கு அந்த கம்பெனியில் போய் அதை பார்த்துருவேன். சபினா விற்கிறவன் அந்த கம்பெனியில் தான் போய் அந்த வெளியில் கொட்டுவான். அந்த குப்பை மாதிரி மண் நல்ல மழை இருக்கும், வாசனை இருக்கு. அதை சபினாவுக்கு எடுத்து வந்து சபினாவோட கலந்து கறியோட கலந்து வெள்ளையாக அவன் சபினா அவ்வளோ க்ளீனாக இருக்கும். கேட்டால் மண், களிமண், அதை ப்ளீச் பண்ணி கொண்டு வர்றது. நான் அந்த இதுலேருந்து பவுடரே போடுறதில்லை. நமக்கு தேவனே மேன்மையானவர், நமக்கு அவர் தான் அழகு. நீங்கள் இன்னைக்கு போய் பாருங்கள். இப்போ நீங்கள் ஆராதனை முடிச்சுட்டு உங்கள் முகத்தை போய் கண்ணாடில் பாருங்கள். வேத மதம் சொல்லு, கண்ணாடில் பாருங்கள். உன்னை நீயே நிதானித்து அறியலாம். நீ யாருன்னு தெரியும், உன்னுடைய அழகு என்னன்னு தெரியும். அதுக்கு போட்டு மறைச்சிக்கிட்டு அதை போட்டு இதை பண்ணிட்டு மற்றவங்களுக்கு மனம் மேன்மையாக அதை பார்த்தீங்கன்னா அது அழகை ரசிக்க முடியாது, வாந்தி தான் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் அப்படித்தான் நம்மை மேன்மை உள்ளவர்களை ஆண்டவர் அடைத்திருக்கிறார். உயர் உள்ளவர்களை ஆண்டவர் எடுத்து உயர்ந்த ஸ்தானத்தில் உங்களை நிறுத்தி அழகு பார்க்க கர்த்தர் விரும்புகிறார். நாம தான் என்ன பண்றோம், உயர்ந்த ஸ்தானத்துக்கு 1 மணி நேரம் நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்க முகம் எப்படி இருக்குன்னு பாருங்க. எந்த பியூட்டி பார்லர்லையும் கிடைக்காத க்ரீம் உங்களுக்கு ஆண்டவர் தருவார். உங்க முகம் அவ்வளவு க்ளோவா, அவ்வளவு மகிமை. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிப்பார். 1 மணி நேரம். நீங்கள் எந்த இடத்துல போய் நமக்கு கிடைக்க வேண்டிய மேன்மையெல்லாம் கிடைக்காது, அவ்வளோ அழகாக இருக்கும். அதுதான் கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருப்பது. மோசே தேவ சமூகத்தில் போய் தேவனோடு பேசிட்டு மலையிலேருந்து இறங்கி வருகிறான். ஜனங்கள் எல்லாம் கதறுகிறார்கள். அவங்க சொல்கிறாங்க, மோசே உன் முகத்தை முதல்ல மூடு, உன் முகத்தை எங்களால் பார்க்க முடியல. அவ்வளோ பிரைட்னஸ் இருந்துச்சு. அவன் முகத்தில் முக்காடு இட்டு கொண்டான். தேவ சமூகத்தில் போகும்போது முக்காடு எடுத்துருவான், ஜனங்களோடு பேசும்போது முக்காடு போட்டுட்டு இருந்தான். ஏன் தெரியுமா? அந்த பிரகாசம். அந்த பிரகாசம். ஒரு தீர்க்கதரிசி அப்படி என்பவன் தேவ சமூகத்தில் போய் அவன் ஜெபிக்க ஆரம்பித்துட்டான், அவனுடைய முக ரூபம் மாற்றப்படும். ஆமென். வேதம் சொல்லுகிறபடி நீங்கள் ஒவ்வொருவரும் தீர்க்கதரிசிகளாய் மாற வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். என்னுடைய விருப்பமும் அதுதான். நீங்கள் ஒவ்வொருத்தரும் அப்படி மாறும். தெய்வ சமூகத்தில் போய் நீங்கள் நல்லா ஜெபிக்கும் பொழுது அந்த தீர்க்க தரிசன வரம் வந்துருச்சுன்னா, அந்த தீர்க்க தரிசன வரம் எங்கே முதல்ல கிரியை செய்யும்னா சபைக்குள்ளே தான் கிரியை செய்யும். சபைக்குள்ளே சொல்லும் பொழுது தான் தீர்க்க தரிசனம் சபைக்குள்ளே சொல்லும் போது தான் சபை பக்தி விருத்தி அடையும். சபை பக்தியினமாய் போகாது, பக்தி விருத்தியில் மேன்மைப்படும். ஆனால் இந்த காலகட்டத்தில் நமக்கு என்ன நடக்குது? தேவ சமூகத்தில் ஜெபிக்க நமக்கு நேரம் இல்லை, ஆண்டவருடைய வரங்களை நாடுவதற்கு நேரம் இல்லை. நாம் நினைக்கிறதெல்லாம் அடுத்தது என் பிள்ளைக்கு என்ன செய்யலாம், அடுத்தது என் பையனுக்கு என்ன செய்யலாம், அடுத்து என் பொண்ணுக்கு என்ன சேர்த்து வைக்கலாம். சேர்த்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் அவைகளுக்கெல்லாம் மேலாக தேவனை காட்டி கொடுக்க மறந்து போகிறோம். தேவனை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க மறந்து போகிறோம். தேவனை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க மறந்து போகிறோம். தேவனை அறிந்திருக்கிற நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுக்கல, எப்படி நம்ம வேதம் வாசிக்கணும் நம்ம கற்றுக் கொடுக்கல. நீங்க ஜோமனாதாங்க பிள்ளை ஜோமனும், நீங்க வேதத்தை வாசிச்சாதாங்க பிள்ளை வேதத்தை வாசிக்கும்.
நீங்க முன்மாதிரியா இருந்தாலும் பார்க்கும். நீ உட்காந்து ராத்திரியெல்லாம் டிவி பார்த்துட்டு ராத்திரியெல்லாம் நீ எல்லாம் எதையாவது நோண்டிட்டு இருந்தீங்கன்னா கத்து உன் பிள்ளை எப்படி மறந்துருமோ திரும்பும் அது திரும்பாது. உன் பொண்ணா இருக்கட்டும், பையனா இருக்கட்டும், பேர பிள்ளையா இருக்கட்டும், வேற யாரா இருக்கட்டும், அது மனம் திரும்பணும், அது மாறணும் அப்படின்னு சொன்னா நீ மாறணும், நம்ம மாறணும், நம்ம வாழ்க்கையில் அந்த மாற்றம் வரணும். நான் தேவ சமூகத்துல என்னை அர்ப்பணித்து நான் மாற்றப்பட்டாதான் என் குடும்பம் மாறும். நான் ஜெபிக்காம நான் மாய்மாலம் பண்ணிட்டு சபைக்கு வரும்போது மட்டும் ரொம்ப ஹோலி மாதிரி காமிச்சிட்டு வந்தோன்னா ஆண்டவர் சொல்லார், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையா இருக்கப்பா ஜாக்கிரதையா இரு அப்படின்றார். ஆமே. நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? தீர்க்கதரிசன வரத்தை நாடணும்னு சொல்லும் பொழுது அந்த வரத்தை நாடுவதற்கு தேவ சமூகத்துல காத்திருக்கணும். ஆமே. பெருமல்ல, காலெல்லாம் தூக்கி கொடுக்க முடியாது. தீர்க்க தரிசன வரங்களை பெற்றிருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை நான் பார்த்திருக்கிறேன். அந்த வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை அல்ல. மரணத்திற்கும் அவனுக்கும் ஒரு அடிதான் இருக்கு. போராட்டம் நிறைந்த வாழ்க்கை, அது பாடுகள் நிறைந்த வாழ்க்கை, அவமானம் நிறைந்த வாழ்க்கை, நிந்தனை நிறைந்த வாழ்க்கை. ஆனா ஒன்னே ஒண்ணு, அவன் ஜெபம் பண்ண கத்திருக்கேன். That is a special thing that God gave unto his prophets. அவன் ஜெபம் பண்ண கத்தர் கேட்பான். ஏன் கேட்பார்னா அவன் அவ்வளவு பாடுகளுக்குள்ள போயிட்டு வந்திருக்கான். அது ஆண்டவருக்கு தெரியும், ஏன் பிள்ளை. அதனால தீர்க்க தரிசன வரத்தை நாடுகள் என்று பவுல் சொல்லுகிறான். பவுல் சொல்றது என்னன்னா, எந்த வரத்தை நாடினாலும் தீர்க்க தரிசனத்தை நாடுங்க. ஏன் தீர்க்க தரிசனம் ஸ்பெஷல் தெரியுமா? அதுலதான் பக்தி விருத்தி உண்டாகும். edification is happened. Edification will happen in your life. உன் வாழ்க்கையில edification வரணும் அப்படின்னா நீ ஆண்டவருக்கு இடம் கொடுக்கணும், தீர்க்க தரிசனத்தை நம்பணும், உன்னோடு கூட கர்த்தர் பேசுகிறத நீ விசுவாசிக்கணும். நீ இங்க ஒண்ணு காதுல வாங்கிட்டு அந்த பக்கம் காதுல கைட்டி விட்டுட்டு பண்ணி ஆண்டவர் சொல்றாரு, அதே போல அவர் கைட்டி விட்டுட்டு எட்ட நிற்பார். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனேன்னு ஆண்டவர் சொல்றாரு, ஆமா நீ என்னத்த பண்ண? ஒரு வெண்டைக்காய்க்கும் ஒரு புண்ணியப்படாத சில விஷயங்களுக்கு லட்சமா நம்ம சொல்லணும். அதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கு கோவிட் வந்துருச்சு. கோவிட் வந்தோடனே சில கல்யாணம் நடக்குது, நான் பாக்குறேன். 50 பேர் தான் கல்யாணத்துக்கு, 50 பேர் தான். பொண்ணு வீட்டு சைடு 25, மாப்பிள்ளை வீட்டு சைடு 25. பெரிய பணக்காரர்கள். பணம் இல்லாம இல்ல, அவங்க சொல்றாங்க இந்த பெண்டமிக்ல இவ்வளவு கூட்டம் வேணும், போறாங்க, திருமணம் பண்றாங்க, வந்துடுறாங்க. இப்ப நிறைய கல்யாணம் நடக்குது பாருங்க, எல்லா ஊர்ல நிறைய கல்யாணம் நடக்குது. அதுல யாராவது எவனாவது காசு ரொம்ப செலவு பண்றாங்க பாருங்க, இருக்கிறவெல்லாம் செலவு பண்றான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த காசை வச்சிருந்தா மற்ற செலவுகளை செய்யணும். என் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு வண்டி வாங்கி தருவேன், நம்மளை எல்லாம் மெச்சிக்கணும், நம்ம நல்லா தூக்கி நிறுத்திக்கணும், நம்ம எல்லாம் பெரிய ஆள் சொல்லி நம்ம பாராட்டணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா தேவன் நம்ம கிட்ட பேசாமலே இருப்பாரு. தேவன் நம்ம கிட்ட சொல்லாமலே இருப்பாரு. எப்பா இப்ப ஜோம் பண்ணுப்பா, இந்த விஷயம் இப்படி நடக்க போது, இதுக்காக நீ ஜோம் பண்ண, இப்படி இந்த 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 இதுல பண்ணேன், நான் ஆசீர்வதிப்பேன். நீங்க நான் சொல்றேன், 10 பேருக்கு சோறு போட்டாலும் வாழ்த்த தான் செய்வான். குறை சொல்ல தான் செய்வான். 1000 பேருக்கு சோறு போட்டாலும் வாழ்த்த தான் செய்வான். குறை சொல்ற என்ன பண்ணுவான்? குறை சொல்ல தான் செய்வான். நீங்க கல்யாணத்தெல்லாம் பாருங்க, எவனாவது சோறு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போறானான்னு பாருங்க. நீங்க 10-20 கூட்டு வகை வச்சிருந்தாலும் அவன் சொல்லுவான், கல்யாணம் முடிஞ்சிட்டு போகும்போது வெளியில போகும்போது சொல்லுவான், இந்த அத்தை சோத்தை போட்டாங்க, ஒரு 2 சப்பாத்தி வச்சுதான் நல்லா இருந்திருக்கும். ஒன்றை வச்சுட்டு திரும்பி பார்க்காமலே போயிட்டான். சொல்ல மாட்டானா? ஒரு கல்யாணத்துக்கு போனாங்க, அந்த கல்யாணத்துல இட்லி, மினி இட்லி 2 இட்லி வச்சாங்க, மினி தோசை 1 தோசை வச்சாங்க. நான் சொல்றதெல்லாம் நடந்தது. மினி தோசை, மினி பூரி, அதாவது ஒரு தட்டுக்கு 10 பூரி வைக்கணும், ஒரு தட்டுக்கு 10 தோசை வைக்கணும், ஒரு தட்டுக்கு 10 இட்லி வைக்கணும். அதுதான் மினி. ஆனா மினி இட்லி 1 இட்லி 2 இட்லி, சாரி மினி இட்லி 2, 1 பூரி, 1 தோசை, எல்லாம் மினி. அவன் எப்படி தோசைகள் அதை சுட்டான்னு எங்களுக்கு தெரியல. அதுக்கு ஒருவேளை ட்ரைனிங் எடுத்தானான்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மினி அந்த வெஜிடபிள் புலவு, மினி வெஜிடபிள் புலவு, அது ஒரு கிண்ணத்தில் அந்த அளவு தட்டிட்டு போயிட்டான்.
கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு மக்கள்லாம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு அவங்க நினச்சாங்க பெரிய குடும்பத்து கல்யாணம், அடுத்தது வரும், என்ன வரும்? பிரியாணி வரும், நல்ல பிரியாணி வரும் அப்படின்னு இவங்க காத்திருந்தாங்க. இலை கூட திருட்டுன்னு போனவன் திரும்ப வரவே இல்லை. இவங்க சாப்பிட்டுட்டு திரும்ப ஏதாவது கேட்டால் கேவலப்பட்டு போயிடும்னு எழுந்துச்சு இவனா போய் கை கழுவினா. பார்த்தீங்களா, அவன் பாக்கியம். உட்கார்ந்திருந்தவன் அந்த கல்யாணம் நடக்கத்தானே செஞ்சு பொண்ணுக்கு நேரமாக கொடுத்தாரு, தங்க கட்டிகளாக கொடுத்தாரு. இந்த கல்யாணம் நடக்கத்தானே செஞ்சது தேவன். நான் எதுக்கு சொல்றேன்? ஒரு காரியத்தை நாம் செய்வதற்கு முன்பு, ஒரு காரியத்தை வாங்குவதற்கு முன்பு, ஒரு காரியத்தை நடப்பிக்கிறது, தேவ சமூகத்தில் நீங்க ஜெபம் பண்ணினா கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கிடைக்கும். அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதை விசுவாசித்தீங்கன்னா ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கலாம். நேற்று ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, ரொம்ப நாளாக கார் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, வாங்கல. அவங்க முந்தின நாள் அவங்க வேலையில் இருக்கும்போது ஆண்டவர் சொன்னாராம், சீக்கிரம் கார் வாங்கிடுவாங்க. அவங்க சொன்னாங்க, இப்போலாம் கையில் காசு இல்லை ஆண்டவரே, அப்படியே இருந்தாலும் எடுக்க முடியாது அந்த காசெல்லாம். நேற்று என்கிட்ட மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க, நாங்கள் போகிறோம், பார்க்க தான் போகிறோம். வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, கார் புக் பண்ணிட்டேன் பாஸ்டர், கார் வாங்கிட்டேன். அவங்க சொல்கிறாங்க, ஆச்சரியமாக இருக்கு. இந்த அக்டோபர் மாதத்தில் தான் அவங்க சொன்னாங்க, இந்த அக்டோபர் மாதத்தில் தான் என் வாழ்க்கை சுக்குநூறாய் நொறுங்கிடமா, என் வாழ்க்கையில் எத்தனையோ அவமானத்தை நான் சந்தித்த மாதம், எத்தனையோ நிந்தையை நான் சந்தித்த மாதம் இந்த அக்டோபர் மாதம். ஆனால் இதே அக்டோபர் மாதத்தில் தான் ஆண்டவரை மனம் குளிர செய்யும், மனம் குளிர செய்யும். தேவனுக்காக நாம் நிற்கும் பொழுது அந்த காலகட்டத்தில் ஒருவேளை நம் குறைபட்டதை போல இருக்கும், ஆனால் ஆண்டவர் நம்ம குறைபட விட மாட்டார். இன்னைக்கு அந்த வீட்டில் ஒன்றும் குறைவெல்லாம் கிடையாது, 2 கார் வச்சுருக்காங்க. அந்த கார், ஒரு கார் 10 வருஷம் ஆயிடுச்சு, அதனால் அந்த காரை கொடுத்துட்டு இன்னொரு கார் வாங்குறாங்க. அந்த காரை வாங்கவும் கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அதுதான் கர்த்தர். நீங்க தேவ சமூகத்துல விசாரித்து, தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணி, தேவ சமூகத்துல காத்திருந்தா, he will open the way for you in your life. வாழ்க்கையில் அவர் உனக்காகவே வாசலை திறந்து கொடுப்பார். அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. உணர்விக்கப்பட்டு, நிதானிக்கப்பட்டு, convicted by all. convicted அப்படின்னா அவனுடைய குற்றங்களை அவனுக்கு சொல்லிக் கொடுப்பது, குற்றத்தை அவன் அறிந்து கொள்ள செய்வது. இதான் கன்விக்ஷன். அந்த கன்விக்டட் அவனை மாற்றுகிறது, அவனுடைய தப்பிதங்களை அவனுக்கு சுற்றி காட்டுறது தான் தீர்க்கதரிசனம். உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார் அப்படின்னு உனக்கு ஆசீர்வாதம் சொல்றது இல்லை, நீ இந்த இடத்துல தவற ஜாக்கிரதை அப்படின்னு சொல்றது தான் தீர்க்க தரிசனம். ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் எப்போதுமே எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த குறைவுல இருக்கிற மனம் திரும்ப நிறைவு வரும். நீ குறைவோட இருக்கிற, அவ்வளவுதான், நீ உன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல மாட்டாரு. நீ இந்த குறைவுல இருக்கிற, கர்த்தரை தேடு, மனம் திரும்ப, உனக்கு இந்த ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இப்ப நீ இப்படி இருக்கிற, இதுல மாறினா இது நன்மை நடக்கும், மாறலன்னா நடக்காது. இதுதான் தீர்க்க தரிசனம். அப்ப நம்ம புரிந்து கொள்ளணும், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தீர்க்க தரிசனம் என்பது அந்தரங்களை வெளிப்படுத்துகிறது. ஆமென். நீங்க அந்த வசந்த வாசிங்க, 24ஆம் வசந்த வாசிங்க. அது என்ன சொல்லுது? ஆண்டவர் என்ன சொல்றாரு? எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்துவிக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் அடுத்த வசனம், அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். பாருங்க, அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். ஒரு முறை ஒரு மனிதன் சகோதரர் டிஜெஸ் தினகரன் அவர்களை சந்திப்பதற்கு வந்திருக்கிறார். 2 பேர், 2 சகோதரர். அவர் அநேகருக்கு ஜெபம் பண்ணி தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னப்ப அவரை சோதிப்பதற்காக 2 பேர் வந்திருக்காங்க. அந்த 2 பேர்ல ஒரு அம்மா அவங்கள கூட்டு வந்திருக்காங்க. ஐயா, அவங்கள பார்க்க 2 பேர் வந்திருக்காங்க.
அவரும் சொல்லியிருக்காரு, சரி வாங்க கொண்டு வாங்க. ஏன்னா அவர் ஜெபிக்க தானே இருக்காரு, ஜெபம் பண்ண வந்திருக்காங்க. எதுக்காக நான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, இல்லை நாங்கள் உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்கணும். என்னடா வம்பா, சரி கேளுங்க. நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க? ஆண்டவர் ஆதாமும் ஏவாளும் உண்டாக்கின பொழுது, ஆமாம் உண்டாக்குனாரு, அப்ப ஆதாமும் ஏவாளும் என்ன பாஷை பேசினார்கள்? நம்மளுக்கு கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? ஆதாமும் ஏவாளும் தோட்டத்தில் ஏதேன் தோட்டத்தில் இருந்தப்ப என்ன பாஷை பேசுறாங்க? உடனே அவர் சொல்லியிருக்காரு, ஆண்டவர் அவருக்கு கொஞ்சம் ஞானம், அவருக்கு ஆண்டவர் உடனே சொன்ன, இதை சொல்லுப்பா. அவருடைய இருதயத்தில் உடனே அவர் சொன்னார், சத்தியமா நாங்கள் இல்லைங்க, அதனால அவங்க என்ன பாஷை பேசுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க சொல்லுங்க, நான் எழுதி வச்சுக்கிறேன், போராடமெல்லாம் சொல்றேன், இந்த பாஷை தான் பேசுனாங்க அப்படின்னு. உடனே அவங்க சுதாரிச்சுக்கிட்டாங்க. ஆனாலும் அவங்க சொன்னாங்க, அவங்க எபிரேய பாஷை பேசினாங்க. ஓஹோ, எபிரேய பாஷை பேசினாங்களா? சரி, நான் எழுதி வச்சுக்கிறேன். வேற ஏதாவது கேள்வி கேளுங்க அப்படின்னு சொன்னப்ப அவங்க சொன்னாங்க, இல்ல இது ஒரு கேள்விதான் உங்ககிட்ட. இப்ப அந்த அம்மா, ஒரு அம்மா கூட்டு வந்துச்சு, அந்த அம்மாவை பார்த்து இவர் சொன்னாரா, அவங்க கேள்வி என்கிட்ட கேட்டாங்க, நானும் முடிஞ்சிச்சு. இப்ப ஆண்டவர் அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு சொல்றாரு, நான் கேட்கட்டுமா? கேளுங்க. அந்த அம்மா மிரண்டு போய் தான் பார்த்து சொல்லுது, கேளுங்க அப்படின்னோடனே அவர் சொல்லியிருக்காரு, அந்த கேள்வி கேட்டானா அவன் ஒரு ரயில்வே டிரைவர், ட்ரெயின் ஓட்டுகிற ஒரு டிரைவர். பல வருஷத்துக்கு முன்னாடி அவனுடைய மனைவியை அவன் கொண்டு போய் ட்ரெயின் பக்கத்துல, அவனுடைய இன்ஜினை கொண்டு வந்து நிறுத்திட்டு ட்ரெயின் பக்கத்துல அந்த மனைவியை கொண்டு போய் யாருக்கும் தெரியாம கொண்டு போய் கழுத்தை நெரிச்சு அந்த மனைவியை போட்டு ட்ரெயினை மேலே ஏற்றி, அந்த இன்ஜினை ஏற்றி அவன் ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல மரித்ததை போல காட்டு. இவன் அப்படி காமிச்சிட்டு, அதனால இவனுக்கு ஒரு வேதனை, இவனுக்கு ஒரு பயம், இவனுக்கு ஒரு கஷ்டம். அதோட தான் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனா வெளியில தான் பரிசுத்தமானவனை போல காண்பிக்கிறான். அவர் சொன்னாரா, உன் மனைவி இப்படி பண்ண அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னதுதான். வெளத்து வேர்த்து எழும்பி ஓட்டம் பிடித்து ஓடியே போயிட்டான ரெண்டு பேரும். தீர்க்க தரிசனம் என்பது அதுதான். ஒரு மனிதனுடைய குற்றத்தை அவனுக்கு சொல்லி அவன் மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் தருவார். அவன் அங்க கன்விக்ட் ஆகி மனம் திரும்பி இருந்தால் நிச்சயமாய் ஆண்டவருடைய பாவங்களை என்ன பண்ணிருப்பாரு? மன்னித்திருப்பார். அதுதான் தீர்க்க தரிசனம். இப்ப இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. தீர்க்க தரிசனம் வரும், தீர்க்க தரிசனம் அப்படின்னா வரும் காரியத்தை அறிவிப்பது, வரக்கூடிய காரியங்களை, நடக்கக்கூடிய காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுப்பது, எச்சரிப்பது, இதுதான் தீர்க்க தரிசனம். இனி இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய தேவை நிறைய காரியங்கள் நம்ம பின்னாடி பார்ப்போம். நமக்கு நேரம் நமக்கு இல்லை. அதனால வரக்கூடிய நாட்களில் இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய ஆழகம், தீர்க்க தரிசனத்துல அது நமக்கு என்ன பண்ணும், தீர்க்க தரிசனம் நமக்கு எதற்காக தேவை, அது நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி வழிவகை செய்யும். அடுத்தது விசுவாசத்தை அதிகரிக்கும், தேவன் மேல் உள்ள அன்பை வளர்க்கும் தீர்க்க தரிசனம். ஆமென். இனி வரக்கூடிய நாட்களில் அடுத்த வாரத்துல நம்ம தீர்க்க தரிசனத்தை குறித்து இன்னும் மேலதிகமான காரியங்களை நாம் பார்த்து கற்றுக்கொள்ள இருக்கிறோம். நீங்க வீட்டில இருந்து வரும் பொழுது நல்ல ஜெபம் பண்ணி வாங்க. இந்த தீர்க்க தரிசன வரத்தை குறித்து நான் உங்களுக்கு போதிக்கும் பொழுது, பிரசங்கிக்கும் பொழுது, இந்த வரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வாஞ்சை உள்ளவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். ஆமென். இந்த வாஞ்சை நீங்கள் கேட்கும் பொழுது, திருவசனத்தை கேட்கும் பொழுது இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இறங்கி உங்களை இந்த வரத்துக்கு நேராய் வழி நடத்தி விட வேண்டும். ஆமென். இந்த தீர்க்க தரிசனம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே அது கிரியேசி ஆரம்பிக்கும் பொழுது பக்தி விருத்தி உண்டாகும். ஆமென். சபை பக்தி விருத்தி அடையும், நான் பக்தி விருத்தி அடைவேன், எனக்கும் தேவனுக்கும் இடையில உறவு உண்டாகும், அவைகள் எல்லா குறைவுகளும் மாறி போகும். இதைத்தான் ஆண்டவர் உங்களிடத்துல என்னிடத்துல ஆண்டவர் விரும்புகிறார். இதைத்தான் நாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை முடிச்சோம். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். உங்களுடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய பாதத்தில் வருகிறோம். பரிசுத்தமுள்ள தேவனுடைய கிருபை பிரசன்னம் எங்களை வழிநடத்தி விட வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். தேவன் இந்த தீர்க்க தரிசன வரங்களை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கு நாடுகிறோம். நாமத்தை வாய்ப்பு இந்த காலை வேளையில ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க.
கிருபையினால் இறக்கத்தினால் கொண்டு சொல்லுங்க. தெய்வ பிரசன்னம், தேவனுடைய தயவு பிள்ளைகளை வழி நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தும்படி கருத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவர் அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் நிறைவாய் ஆசீர்வதித்து நாமத்தை உயர்த்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. உங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சித்த செல்வகாரங்களை மறவாதே. நம்மை கர்த்தர் கிரேசின் ஸ்தோத்திரி. பிதாவே தேவனுடைய அன்பும் பரிசுத்தம் எல்லாருடைய சமாதான சந்தோஷம் நம்முடைய வாழ்நாளை கொண்டு சேர்ந்து பெரிய காரியங்களை நாம் என்ன சொல்வோம்?